இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எல்லாரும் எங்க இருக்கீங்க? அம்மா அஞ்சலி, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா, நானும் செய்யறேன். நான் வேணா காய்கறி கட் பண்ணட்டுமா? ஏ அஞ்சலி, ஆ, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கவிதா, அத்த இவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் ஊத்தி கொடு. வரத்த ஜூஸா? அஞ்சலி. ஓவர் இருக்கிற உடம்புக்கு ஆகாது, பாத்துக்கோங்க. அஞ்சலி, நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, என் மருமகளுக்காக பண்றேன். குடி. ஆ. அம்மா நீ கொஞ்சம் குடி. உனக்கு தான் இப்ப இதெல்லாம் தேவை, அதனால நீயே குடி குடி. ஆ, நீங்க எல்லாரும் குடுக்கற சாப்பாட்டுல வயித்துக்குள்ள இருக்கிற என் குழந்தைக்கு மூச்சு முட்டு போகுது. சும்மாதான் சொன்னேன். அத்தை, நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் மொத்த குடும்பமும் விருந்து ரெடி பண்றதுல ஆர்வமா இருக்காங்க. பண்ணட்டும் பண்ணட்டும். விருந்துல தானே நம்ம வெடியே வச்சிருக்கோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு அபிராமி, விருந்து ரெடி ஆகட்டும், பாத்துப்போ. அம்மா, எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க. என்ன அபிராமி, வீடுதான் சின்னதா இருக்குன்னு பார்த்தா இவங்க மனசு அதை விட சின்னதா இருக்கே. என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னம்மா, விருந்துனா முட்டைகோசு, சவுச்சவு, பொரியல்னு சாப்பிடுறதா? ஏன் உங்க வீட்ல நீ விருந்து சாப்பிட்டதில்ல? மட்டனு, சிக்கனு, நண்டு, எறா, மீனுன்னு வகை வகையா நான்வெஜ் வைக்கணும், அதுதானே விருந்து. ஏதோ பத்தியக்கார விரதத்துக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன அபிராமி, சம்மந்தி வீட்டு விருந்து செம்மையா இருக்கும்னு சொன்ன, என்ன இப்படி இருக்கு? என்ன சம்பந்தி, அதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் இல்லையா? கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே. விருந்துன்னு சொல்லி இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே. மா, என்னம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இந்த விருந்துக்கு என்னமா குறைச்சல்? எல்லாம் நல்லா தானமா இருக்கு. சம்மந்தி, இந்த ஒரு நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நைட்டு நீங்க கேக்குற மாதிரி விருந்தா வச்சிருவோம். அம்மா, ஏமா இப்படி பிரச்சனை பண்ற? ஏண்டி, விருந்துன்னு சொல்லிட்டு பிடிக்காத சாப்பாடெல்லாம் போட்டா எப்படி சாப்பிடுறது? தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருந்திருக்க மாட்டேன். என்ன பண்றது அபிராமி, நீ பெத்த பிள்ளைங்களுக்கு எது இருக்கப்பட்ட வீடு, எது இல்லாதப்பட்ட வீடு எதுவும் தெரியலையே. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க. விட்டா விருந்துல இந்த மாதிரி ரசம் ஒரு சாம்பார் தான் கிடைக்கும். அம்மா, பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. பாவம் அபிராமி, ரொம்ப கெஞ்சுறாங்க, சாப்பிடுவோம். சம்மந்தி அம்மா, சொல்லுங்க சம்மந்தி. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு.
இன்னைக்கு பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோத்தரலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். விருந்துன்னு வர சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. அதையம்மா இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? கல்யாணம் ஆகிறவங்களுக்கு முறையா செய்ய வேண்டிய சடங்கு தானே இது. சடங்கு தான், அது எனக்கும் தெரியும். ஆனா இங்க எதுவுமே முறையா நடக்கலையே. கல்யாணமே அப்படிதானே நடந்துச்சு. யார் இவங்களெல்லாம் வர சொன்னது? வந்து உட்காந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ச்சே. தீபா, உங்க அம்மா பத்தி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. அவங்க பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லையை மீறி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அபிராமி, இந்த குடும்பத்துல உன் பையன் எப்படி வந்து மாட்டினா? எல்லாம் இந்த காதல் தான். எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்ப? அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தா விருந்தே பிரம்மாண்டமா இருந்திருக்கும். என்ன பண்றது, எனக்கு பிறந்தத நான் தங்க தட்டுல வச்சு வளர்த்தாலும் அது இப்படி குடிசையில வாழறதுக்குள்ள ஆசைப்பட்டிருக்கு. எல்லாம் விதி. அப்பா சூப்பரா இருக்கு. மா இந்தா. துளசி, இத பாரு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. ஆனா இதுல தாலி சரடு மட்டும் போதுமா? இந்த வளையல் மோதிரம்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இதெல்லாம் உனக்காகவே வாங்கி வச்சதுமா. உனக்குன்னு நாங்க எதுவுமே செய்யக்கூடாதா? மா அதான் போதும்னு சொல்றேனேமா. நாம இருக்கிற இந்த நிலைமையில இந்த நகையெல்லாம் தேவையா? புரிஞ்சுக்கோங்கம்மா. இல்லம்மா, எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அதை செஞ்சுதானே ஆகணும். சரி, அவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன், நீங்க போங்க. போங்கம்மா. ஆஹா, இத மொத்தமா சுருட்டினா நல்ல அமௌண்டா தேருமே.